உம்மை ஆராதிப்பே. நல்ல கரங்களை தட்டி praise the Lord. Hallelujah, 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 hallelujah. வீரூரந்தல மனதுரபதிரபிர காண்கிற கண்களையும் கேட்கிற செவிகளையும் உணர்கிற இருதயம் எங்களுக்கு தந்தீரே. எல்லாரும் சொல்ல, கர்த்தாவே என் கண்கள் காண்கிறதுனால் என் காதுகள் கேட்கிறதுனால் அவைகள் வாக்கியம் உள்ளவர், நாங்கள் வாக்கியவான்கள். நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர். எல்லாருடைய வாழ்க்கையிலும் உடைய நன்மைகளை நிறைவாய் பெற்று நிறைவாய் வாழட்டும். நல்ல சுகபலன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மேம்படுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் ஒரு காரியத்தை நாம் அதிகமாய் தியானித்து கொண்டே வருகிறோம். இது எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. என்றால் கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நாம் வெற்றியாய் வாழ்வோம். என்ன, நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் போனீங்க அப்படின்னா எபேசு சபைக்கு ஆட்களை அனுப்பி அங்கே உள்ள மூப்பரில் பவுல் வர சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்கிறாரு, இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையை குறித்து ரொம்ப கவனமாக இருங்க. நான் போனதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே எழும்பி சிலர் ஜனங்களை தன் பக்கம் இழுத்து கொள்வார்கள் அப்படின்னு. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஆமேன் யாரோ ஒரு மனிதரை பின்பற்றி போகிறோம் ஒழிய கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் அறியாமலே நம்மளை கர்த்தருடைய வார்த்தையை விட்டு தூரமாக்கி ஏதோ ஒரு பகுதியில் நம்ம பாதிக்கப்பட்டோம். அதனால் நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற இந்த நித்திய ஜீவனை குறித்தான புரிந்து கொள்ளுதல், இதை குறித்தான காரியங்களை நாம் கேட்டு 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 அதை நம்முடைய வாழ்க்கையிலே அதை அறிந்து உணர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உண்டாவார். ஆண்டவர் பாருங்கள், மனிதனை மண்ணினாலே உருவாக்கி அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினார். எதற்காக அவனுக்குள்ள அந்த ஜீவனை வைத்தார் அப்படின்னா, அவருடைய ஜீவனை உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கிறேன். ஆமேன். அவருடைய சொந்த ஜீவன் அப்படின்னா நித்திய ஜீவன் அப்படின்னா அழியாத ஜீவன். எல்லாவற்றுக்கும் உயிர் இருக்கு. மனிதர்களுக்கு, மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, ஆமே இங்கே இருக்கிற மரம் செடி கொடிகளுக்கு எல்லாருக்கும் உயிர் இருக்கு. இந்த எல்லாவற்றுக்கும் உயிரை கொடுத்தது எது அப்படின்னா அவருக்குள்ள இருக்கிற ஜீவன். அப்ப ஜீவன் என்றால் என்ன? எல்லாவற்றும் உயிர் கொடுத்தது. அதை விட இன்னும் போய் அவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிற ஒரு மாபெரும் சக்தி தான் அவருக்குள்ள இருக்கிற ஜீவன். அந்த ஜீவனை மனிதனுடைய நாசியிலே ஊதி அவன் ஜீவ ஆத்மாவானான் அப்படிங்கிறது. எதற்காக தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் அப்படின்னா அவரை போல இந்த பூமியிலே ஆளுவதற்காக அந்த ஜீவனை கொடுத்து, அந்த ஜீவனை எப்படி புரோகிராம் பண்றார் அப்படின்னா, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்க. அப்ப இந்த வேலையை செய்ய வைக்கிறது எது அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஜீவன். இந்த ஜீவன் வளர, இந்த ஜீவன் பரிபூர்ணப்பட, இந்த ஜீவன் வளர 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 நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நான் உள்ளுக்குள்ள பலவீனமாக இருப்பேன் அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளால் வெற்றியை பார்க்க முடியாது. அப்போ அதான் ஆண்டவர் சொன்னார், நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே எனக்குள் இருக்கிற அந்த ஜீவன், நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை அறியாமல் ஆமே காலம் பூரா கடந்த நாட்களில் வந்த உபவாசத்தில் ஒரு பாம்பேலேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் சொல்லிட்டு போகிறாரு, அவர் வரும்பொழுதே பலமாக கார் சொல்லியிருக்காரு, வயிற்றில் மருந்து கிடக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கார். அப்போ ராஜன் பேசும்போது அவர் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லு. அவர் முடிஞ்ச உடனே சொல்கிறாரு, வித்தியாசமாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்குள்ளே முன்னாடி ஒருத்தர் நின்று ஆடிக்கிட்டு இருந்தார்ல அவர் தான். இப்போ அவர் போகும்பொழுது எனக்கு சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறாரு, நான் உங்கள் இந்த ஆன்லைனில் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு கொடுங்க அப்படின்னா அவர் ஜாம் பண்ணி அனுப்பி விட்டுருக்கோம். இப்படி அவருக்குள்ள பாருங்க, இத்தனை வருஷமா இங்கேருந்து போய் அங்கே உட்காந்து ஆண்டவர் தேடுறாரு. ஆனால் கடவுள் எனக்குள்ள ஒன்று வச்சிருக்கிறாங்கிற காரியங்கள் அறியாமலேயே காலங்கள் கடந்து போயிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் நானும் இதை அறிந்துகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக தேவன் நம்மளை உருவாக்கினார், எந்த நோக்கத்தோடு, அவருடைய எதுக்காக இந்த பூமியில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற இந்த காரியங்களை நம்ம வாழ்க்கை நிறைவேற்றுவதற்கு நமக்கு தேவையான சக்தி தான் நம்முடைய தேவனுடைய ஜீவன். அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. என்றைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அந்த ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த ஜீவனை குறித்தான அறிவு, இதை குறித்து நாம் புரிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் வரும் அப்படின்னா எப்படியெல்லாம் நம்ம இருப்போம் அப்படிங்கிற ஒரு சில காரியங்களை பார்த்தோம்.
யார் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலிருந்து தான் வாழ்வு புறப்படும் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஜீவன் எப்படிப்பட்டது? நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிறது பார்த்தோம். இந்த ஜீவன் இன்னொன்று இருக்காது. என்ன அப்படிங்கிறத அப்படின்னா, மரணத்தை ஜெயமாய் விழுங்குவதற்காக இந்த சரீரத்திலே ஜீவனை கொண்டு நாம் போர்வு தரித்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ எதற்காக கடவுள் நமக்கு ஜீவனை கொடுத்தார்? மறுபடியும் இழந்து போன ஜீவன், இங்கே ஏதேனில் இழந்து போன அந்த ஜீவனை நீங்களும் நானும் மறுபடி பெற்றுக்க. சொல்லுங்க, குமாரனை உடையவன். எல்லார் வாயத்திலும் சொல்லுங்க, குமாரனை உடையவன். நீங்கள் பாருங்க, நேற்று நாங்கள் உட்காந்து மலையில் ஒரு நம்ம பிரதர் ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், இந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் அப்படின்னா இந்த பீச் ரோட்டில். எனக்கு போய் பார்த்தா ஒரு தகப்பனார், எந்த ஊருக்காருன்னு தெரில, கையை உயர்த்திக்கிட்டு ஐயோ என் புள்ளைன்னு ஓடி வர்றார். என்ன நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த சத்தியத்தை அறிஞ்சிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை இந்த உலகத்தில் யாரும் உங்களை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஆமேன். அது நம்ம பிள்ளைகள், அந்த யாரையும் இதை நம்ம அறியாதனால. ஏன் அப்படின்னா பாருங்க, நான் இது எக்ஸாம்பிள் சொன்னேன். பவுலை அடிச்சுட்டாங்க, இறந்து விட்டார் என்று சொல்லி அவரை தூக்கி கொண்டு போன்னு சொல்ல, இழுத்து கொண்டு போய் நகரத்துக்கு வெளியே போட்டிருக்கிறான். அப்படின்னா எல்லாரும் அவர் மறிச்சிட்டார் உண்மையிலேயே. ஏன்னா இழுத்துட்டு போனான்னு எப்படி போயிருப்பாங்க பாருங்களேன். உங்களை கொண்டு போய் இங்கே வர இழுத்து அப்படி இருக்கேன், சின்ன பிள்ளைகளுக்காக விளையாண்டுக்கிட்டு ஓடிடும். அது அவருக்கு சுவிசேஷம் சொல்லி அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அப்படி தன்னுடைய காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். சொல்லும் பொழுது அவங்க பேர் என்னன்னு கேட்டு, என் பேர் கிறிஸ்டியான் அப்படின்ட்டு இருக்கிறார். அப்போ அவர் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, எப்போ பிறந்தார் அப்படின்னா 1512. இப்போ இவர் எப்போ சந்திக்கிறார் அப்படின்னா 1912, கிட்டத்தட்ட 400 வருடம். இப்போ எப்போ இந்த கைலாய மலைக்கு வந்தீங்க அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, நான் 105 வயதாக இருக்கும் பொழுது அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் போய் ஆண்டவரோடு கூட நேரம் செலவிடலாம்னு சொல்லி இங்கே வந்தேன். ஆண்டவர் என்னோட கூட பேசுகிறாரு. நான் இன்னைக்கு வரைக்கும் உயிர் வாடு. எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க? இங்கே இருக்கிற இலை தலைகளை பிரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே சுந்தர் சிங்க்கு பயங்கர அந்த பனி குளிராகி அவர் ரத்தம்லாம் உறைஞ்சிருச்சு. உடனே அவர் என்ன பண்ணாராம், போய் அங்கே உள்ள இலைகளை பறித்து, ஒரு சில இலைகள் இருக்குது, அதை பறித்து கொண்டு அவர் சாப்பிட கொடுத்துருக்காரு. சாப்பிட்டோன்னே உடம்பு மறுபடியும் சூடாகி இவர் எந்திரிச்சிட்டார். இப்போ அவர் எழுதுறாரு, நான் அவரை கைலாஷ் மகரிஷியை நீங்கள் போய் கூகுளில் பார்க்கலாம், இல்லை புக்கு இருக்குது, எடுத்து படித்து பார்க்கலாம். அவர் சொல்கிறார், அவரை சந்திக்கும் பொழுது அவருக்கு வயது 400 அப்படிங்கிறார். 1512 பிறந்தவர். 1512 அவர் பிறந்திருக்கிறாரு. இவர் 1912 சாது சுந்தர் சிங் போகும்பொழுது இவரை சந்திச்சிருக்கிறார். சரி, நீங்கள் சாது சுந்தர் சிங் புக்கை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, இவர் எங்கே போய் மறிச்சாருன்னே தெரியாது. இவர் போனவர் தான், மறிச்சாரா உயிரோடு இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் எழுதின அந்த அவர் சந்தித்த ஒரு காரியத்தை அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறாரு. அப்போ அவர் சந்திக்கும் பொழுது, கைலாஷ் மகரிஷியை சந்திக்கும் பொழுது 400 வயது அப்படிங்கிறார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது இப்படி இருக்க முடியுமா அப்படின்னா முடியும், இருக்கிறாங்க. இப்போ அவர் சொன்னாராம், நான் ஜெபம் பண்ண வந்தேன், ஆண்டவனோடு பேசினாரு. பேசி நீ தேசத்துக்காக இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இரு நீ அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு வரம் கொடுத்துருக்க. என்ன வரம்? சாகா வரம் கொடுத்துருக்கிறாரு. அதையும் அவர் எழுதுறாரு அதில். அப்போ சாது சுந்தரசிங்கை பற்றி பேசுகிற அவங்க நம்ம நாட்கள் பேசுவாங்க, ஆனால் இதை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ சாது சுந்தரசிங்கை மறிச்சாருன்னா யாருக்குமே தெரியாது. நீங்கள் அந்த புத்தகத்தை வரைச்சு பாருங்க. அப்போ எங்கே போய் மறிச்சாரு, எப்போ மறிச்சாரு, ஒருத்தருக்குமே தெரியாது. அவர் ஒரு பெரிய சாவு குழியில், தீபத்தை அரசாங்கம் அவரது ஒரு பெரிய கிணத்துல தூக்கி போட்டிருக்காங்க. அங்கே தான் அந்த உள்ள மரண தண்டனைக்குரிய அந்த கிணத்துல போட்டு அங்கேயே உள்ள செத்து போயிடுவான். அந்த குழியிலேயே போட்டு பல நாட்கள் இருந்து மறுபடியும் சாது வெளியே வந்திருக்கிறார். எப்படி அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கிற அந்த வெளிச்சம், அவருக்குள்ள தேவனுடைய ஜீவன், உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை ஒரு நாள் அவர் சொல்றாரு, அந்த ஜீவன் உண்டாயிருக்கும், ஜீவன் பரிபூர்ணப்படும் தான் நான் வந்தேன் அப்படிங்கிறேன். அப்போ நமக்குள்ளுக்கு அந்த ஜீவனை நீங்கள் சரியாக அறிந்து வாயை திறந்து ஜீவனையே நீங்கள் பேசணும். ஒரு நாள் கஷ்டமாக இருக்குது, பலவீனமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி நீ பேசக்கூடாது. அதை தான் நான் அன்னைக்கு சொன்னேன். ஆதியாமத்தில் போனீங்க அப்படின்னா, ஆண்டு ஏதேனும் உண்டாக்கி நன்மை நலமான இன்பமான கனிகள், அதை பூரா புசி. அதான் பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தம். அடுத்துறாரு, ஆமாம், ஜீவவருட்சத்தின் கனி நடுவில் இருக்கு, அது புதிய ஏற்பாட்டு வாக்குத்தத்தம். அடுத்து நன்மை தீமை அறித்த கூட கனி. இது 3மே பைபிளில் இருக்கு. அப்போ நீங்கள் தீமையவே பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை தான் வரும். அப்போ எதை பேசுகிறேன்? நலமானவைகளை பேசுங்க, ஜீவனை பேசுங்க. ஜீவனை பேச பேச சுகமும் பலனும் ஆரோக்கியமும் நீடிய வாழ்வும் நமக்குள்ளே உண்டாகிட்டே இருக்கு. இதைத்தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றோம்.
அப்போ இந்த காரியத்தை நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளும் இந்த உலகம் வந்து, ஏன்னா மரணம் என்பது தேவன் உண்டாக்குனது அல்ல, அது பாவத்தினால் வந்த விளைவு. அந்த மரணத்துக்கு அதிகாரி யாரு? பிசாசு. இப்ப மரணத்துக்கு அதிகாரியை பிசாசை இயேசு தம்முடைய மரணத்தினால் அழித்திருக்கிறார் அப்படின்னு கடந்த நாட்கள் பார்த்தோம். அப்ப அழித்திருக்கிறார் அப்படின்னா அந்த பூமியில நீங்க நானும் நீங்க விரும்புகிற வரை இந்த பூமியில வாழணும். ஒருவேளை கைலாஸ் மகரிஷி மாதிரி ஆமென் சாவாவாரம் பெற்று வருக வரைக்கும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்ப இந்த காரியத்தை நீங்க அறிஞ்சுக்கிட்ட அப்படின்னா ஒரு நாளும் எந்த வியாதியும் எந்த பலவீனமும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஏன் அப்படிங்கிறலாம் பார்த்தோம். குமாரனை உடையவன், சொல்லுங்க, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அவரை விசுவாசிக்கிற எனக்கு அவர் நித்திய ஜீவனை அருள் இருக்கிறார். சொல்லுங்க, அவரை விசுவாசிக்கிற எனக்கு அவர் நித்திய ஜீவனை அருள் இருக்கிறார். சரி, ஒரு வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இங்க இதான் சொல்றாரு, அதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் அப்படிங்கிறார். அப்ப இந்த சாகவே சாவா என்பது அப்படின்னு என்ன சொல்றாரு? அதுக்கு T40 அப்படிங்கிற ஆங்கில வேதாகமம் சொல்லுது, சாகவே சாவா என்பது எனக்கும் உனக்கும் உள்ள உறவை முடித்து விடும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒன்ன கவனிச்சுக்கிறேன்னு, இந்த ஜீவனை பற்றிய அறிவு நம்மளுக்கு சரியா இருந்தா தான் தேவனோடு கூட நம்மால நெருங்கி உறவாட முடியும், நம்மளால சஞ்சரிக்க முடியும். நிறைய பேர் இந்த காரியத்தை அறியாதனால, இப்போ இதெல்லாம் அவங்க அறிந்ததுனால, பவுலது காரியத்தை அறிஞ்சனால அவர் பல நாட்கள் பல மாதங்கள் உபவாசத்தில் கண் விழிப்புல சொல்றாரு, நான் எப்படிலாம் பிரயாசப்பட்டேன் அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜீவனை பற்றிய அறிவு. அப்போ நமக்குள்ள இந்த நித்திய ஜீவன் இருக்கு அப்படிங்கிறத அறிந்து அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் பொழுது நமக்கும் தேவனுக்கு இருக்கிற அந்த உறவு இருக்கு பாருங்க, அது இன்னும் வலுவாக ஆரம்பிக்கும். அப்படி ஆக 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 நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்படியோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையில மாறிக்கிட்டே இருப்போம். அதான் சார், அவருடைய மகிமையை கண்ணாடிகளை காண்கிறதோ கண்டு அந்த சாரத மகிமையின் மருவமும் அப்புறம் சரத்திலே ஒரு பெரிய மருவம் ஆகிட்டே இருப்போம். நம்முடைய சரத்திலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிட்டு இருக்கும், நம்முடைய உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிட்டு இருக்கு. அப்ப இந்த ஜீவன் எனக்குள்ள இருக்குங்கிற இந்த வெளிப்பாடு யார் பெற்றிருக்கிறாங்களோ அவர்கள் தேவனோடு கூட நெருங்கிய உறவு, படுத்தாலும் அமர்ந்தால் எழுந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அந்த நினைவு அந்த உறவு நம்மளை விட்டு என்ன செய்யாது, ஒரு நாள் அகலவே அகலாம். வார்த்தையை குறித்தான வெளிச்சம் இல்லாதனால என்ன மரணத்தை பற்றி பேசுகிறாங்க, இன்னொன்று வியாதியை பற்றி பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பற்றி பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறத அறியாததுனால. அப்போ இந்த ஜீவன் அப்படிங்கிறது தேவனுக்கும் நம்மளுக்கு இருக்கிற அந்த உறவை பலப்படுத்துகிறது. இது எனக்குள்ள இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது, எல்லாருக்குள்ள இருக்கு. இதை குறித்தான புரிந்து கொள்ளுதல் அறிவு நமக்குள்ள உண்டாக அப்படின்னா அதில் நாம் கவனமாக இருக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ இந்த காரியத்தில் நான் ரொம்ப நாள் எனக்கு சொல்லுவேன், ஆனால் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் வருகிற பொழுது தான் எனக்குள்ள ஜீவன் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். என்ன செய்யலாம்? அவள் சதா நீங்கள் வாயை திறந்து இந்த நல்ல யோவான் தின சுவிசேஷம், அவன் 1 யோவான், இந்த நிறுவனங்கள்லாம் நீங்கள் படிக்கணும். இதில் தான் அதிகமாக இந்த ஜீவனை பற்றி ஆண்டவர் பேசுகிறேன். இதில் கொஞ்சம் வசனத்தை எடுத்து, குமாரனை உடைய நான் ஜீவனை உடையவன், கிருபையின் பரிபூரண நீதி ஐயவன் பரிபூரண நான் இயேசு கிறிஸ்துவினால் ஜீவனை அடைந்து ஆளுவேன், அவரை விசுவாசிக்கிற எனக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், நான் இறந்து போக மாட்டேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் என்ன செய்யணும்? நீங்கள் சொல்லி 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 இந்த ஜீவனை குறித்தான புரிந்து கொள்ளுதலை வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் வெற்றியாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எப்பொழுது நம்ம வீடு ஒரு குட்டி பரலோகமாகவே மாறிடும். இதை குறித்தான காரியங்களை தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து நான் பேச போகிறேன். சரி, இப்போ நீங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க. நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே, நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இப்ப தேவன் நமக்கு ஒரு வாக்கு பண்ணுங்க, என்ன அப்படின்னா நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதை நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இது எங்கே பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நான் நித்திய ஜீவனை அழிப்பேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று உங்க வார்த்தை உங்கள் வேதமே சொல்லுகிறது அல்லவா அப்படிங்கிறார்.
அப்போ ஆண்டவர் வாழ்க்கை வாழ்ந்த நாட்களில் என்னத்தை சொல்ல வர்றார் அப்படின்னா, இழந்து போனதை தேட ரட்சிக்கவே நான் வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ எந்த ஜீவனை இழந்து போனோம்னா அந்த ஜீவனை கொடுப்பேன் என்று கர்த்தர் நினைஞ்சிருக்காரு, வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த வாக்கு தத்தத்தினால் இந்த ஜீவனை பெற்றிருக்கிற நாம எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த ஜீவனால் நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறத பவுல் இதைத்தான் அதிகமாக நிருபங்களில் பேசிக்கிட்டே வர்றார். அப்போ வாக்கு தத்தங்கள் ஒரு பிரதானமான வாக்கு தத்துவம், மகா மேன்மையான வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய வாக்கியம். பாருங்க, ஒரு முறை ஒரு ஊழிய கூட்டத்தில் நான் போயிருந்தேன். அதில் ஒருத்தர் பேசுகிறாரு, சில காரியங்களை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நீ யாருக்கெல்லாம் இடம் வாங்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னாரு. எல்லோரும் கை தூக்குனாங்க. சரி, ஏதோ சொல்ல போகிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு வந்தா, இப்போ அவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் சொந்தமாக கல்று பூமியை வாங்கினான், தாவீது ஆலயத்தை கட்டுவதற்கு இடம் வாங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதே போல் உங்களுக்கும் ஆண்டவனுக்கு இடம் தர போகிறாரு அப்படின்னாரு. எனக்கு ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷம். சரி, என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தா, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கு. நல்லா கவனிக்கணும் எல்லாரும், பேண்ட் இருக்கக்கூடாது. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரை 3 படி மாவுல அடைத்து வைத்தாள் அப்படின்னு இருக்கா இல்லையா? எங்கே இருக்கு? 13 மத்தேயு 13 இருக்கு. சரி, இப்போ சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள முழுமையா வரணும் அப்படிங்கிறார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஹலோ, அவர் கீழே 2000 பீப்புள் இருக்கிறான், பெரிய சர்ச். அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னா பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள முழுவதும் வரணும். எப்படி அந்த முழுவதும் புளிக்கு வரை அடைத்து வைத்தாலோ அப்படின்னு உங்களுக்குள்ள முழுவதும் வரணும் அப்படிங்கிறார். சரி, அதுக்கு சம்மந்தமே இல்லை. சரி, அப்போ என்ன அடுத்து சொல்கிறாரு, ஆபிரகாமுக்குள்ள பரலோக ராஜ்யம் அவருக்குள்ள முழுமையாக இருந்துச்சு அப்படிங்கிறார். அடாடாடாடாடாடா, இது எங்கேடா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, அடுத்து சொல்கிறாரு, தாவீது ஆலயத்துக்கு இடம் வாங்கினா அவனுக்குள்ள பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் முழுமையாக இருந்துச்சு அப்படின்னாரு. ஹலோ, இவன் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நானே உட்காந்துருக்கிறேன். இப்போ வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு அப்படின்னு பிரசங்கித்தது இங்கே முதல்ல ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா யோவானுடைய நாட்களில் தான். பழைய ஏற்பாட்டில் யாருக்குள்ளே ராஜ்யம் வரல, யாருக்குள்ளேயும் ஜீவன் இல்லை. என்ன, இப்போ இதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஆட்கள் ஆமேன் ஆமேன் போட்டுக்கிட்டே உட்காந்துருக்குறோம். அப்போ எப்படி யோசிச்சு பாருங்களேன். அப்போ இந்த மாதிரி நான் தான் நாட்டில் சொன்னேன், விஷம் என்னன்னு தெரியும், ஆனால் மருந்தில் விஷம் அப்படின்ட்டு வெளியில் உள்ள விஷம் வச்சு வெளியில் மருந்துன்னு போட்டால் தெரியாது நம்மளுக்கு. எப்படி சொல்கிற பாருங்களேன். இப்போ சினிமா பாட்டு தப்புன்னு தெரியும், ஆனால் அதை விட மோசமான சில பாட்டு நம்ம இதிலே இருக்கு. என்ன, எத்தனை காலம் தான் அந்த பாடுகள் நாதா, இந்த மாதிரி நிறைய பாடல். இந்த வனாந்திர சொல்லக்கூடாது, புரியுதா? இந்த வனாந்திரம்ங்கிறது இவங்களாம் இழுத்துக்கிட்டது ஒழிய கடவுள் அனுமதித்தது கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி சில பாடல்கள் நம்ம பார்க்குறதுக்கு பக்தி பாட நம்ம ஆண்டவர் பாடுற மாதிரியே இருக்கும். நான் ஒரு சொல்லிக்கல, நான் ஒரு ஊழியர் மீட்டிங் இங்கே நடந்துச்சு. அதில் போக நான் உள்ளே போகிறேன், நடக்க கற்றுத்தார், நடக்க முடியலை டாடி. ஏன் உனக்கு 2 பேரும் கால் இல்லையா அவங்களுக்கு? நான் உள்ளே போனோன்னே முதுகில் ஒன்று வாங்கி தட்டிட்டு சொன்னேன், பாட்டை முதல்ல நிப்பாட்டு அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி பாட்டில் நமக்கு என்ன உடனே நம்மளுக்கு இதெல்லாம் பெருசாக தெரியும், நம்மளை கொன்றும். அப்போ சும்மா நம்ம என்ன பாடுறோன்னு பாருங்கள், இதுக்கு நம்ம இது பார்க்குறதுக்கு அப்படியே தெரியும். இதை மாதிரி நிறைய இருக்கு உள்ள நம்ம. அதனால் மாயை மாயை எல்லாம் மாயை அப்படிலாம் இருக்குல்ல, அப்படி பாடினா மாயவாவே போயிடும், ஒரு நாள் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ மாயைன்னு யார் சொல்கிறா அப்படின்னா பிரசங்கி சொல்கிறான், கடவுளை அறியாதவனுக்கு தான் உலகம். அப்படி கடவுளை அறிந்த நமக்கு இந்த உலகம் என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அன்றைக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட இதுவும் பிசாசுக்கு அடிமை. இதை பற்றி நான் பேசியிருக்கேன். அப்போ என்றைக்கு இயேசு மனிதனை மீட்டாரோ அவனுக்கு ஒரு எல்லாவற்றுக்காக ஆண்டவர் மீட்டிருக்கிறார், எல்லாத்தையும் மீட்டிருக்கிறார். இப்போ படைப்புகள் எல்லாம் என்ன செய்தான், பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தை தருவதற்கு அது ஏகமாய் பிரசவம் தவிக்குதான். இப்போ அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்காம மாயை என்ன செய்யக்கூடாது, பாடக்கூடாது. இப்போ இந்த பாடலெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் நம்மளை கதையை முடிக்கிறது தான். நல்லா சாப்பிட்டு நீங்கள் வெத்தலை பாக்கு போட்டீங்கன்னா சீரணமாகும்,
காதாலக்ஸ் மாத்திரை போட்டால் என்ன ஆகும்? முடிஞ்சிச்சு கதை. அது வாட்டில் திறந்தது ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் நிறைய காரியங்களை தப்பு தப்பா கேட்டதுனுடைய விளைவு என்ன அப்படின்னா அப்படி. அப்போ என்ன நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கார் அப்படின்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம் அப்படிங்கிறார். அப்போ தேவனுடைய ஜீவனை நம்மளை மீட்டு கொடுக்க போறேங்கிறத இயேசு சொல்லிட்டே வர்றாரு. இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் அப்படிங்க. என்னை விசுவாசிக்கிற நித்திய ஜீவனை அளிப்பேன் அப்படிங்கிறார். என்னை விசுவாசிக்கிற நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான், அவனுக்கு ஒரு நாள் என்ன செய்வான்? கெட்டு போக மாட்டான் அப்படிங்கிறார். அப்போ இது எல்லாம் யாருக்காக? நமக்காக. எதை சொல்றாரு? அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரே அப்படிங்கிறார். சரி, இதை பத்தி பவுல் என்ன சொல்றா பாருங்களேன். 2 தீமோத்தேயு, என் இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னில் விலகாதிருக்கும். எல்லாம் சொல்லுங்க, இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னில், என் இயலாமை நீ செயல்படுவி, கரம். ஆகாயத்து பட்சிகளை எல்லாரும் சொல்லுங்க, ஆகாயத்து பட்சிகளை கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. நல்ல கரங்களை தட்டி. சார் 2 தீமோத்தேயு 1:1 வாசிங்களேன். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல். இப்ப எழுதும் பொழுதே அறிமுகமா சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினால் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் அப்படிங்கிறார். எதற்காக தேவன் என்னை ஊழியக்காரனை ஏற்படுத்தி அப்போஸ்தலனா வச்சிருக்காரு அப்படின்னா, ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே அப்படிங்கிறார். அப்ப எதை குறித்து தேவன் வாக்கு பண்ணியிருக்காருன்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்காரு. அந்த ஜீவன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு சொல்லுவதற்கு, ஏன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அப்படின்னா இவங்களுக்கு தான். பவுல் தான் இந்த நித்திய ஜீவனை குறித்து பேசுறாரு. அது யோவான் அங்கே சுவிசேஷர் இயேசு பேசுறாரு சொல்றாரு, இவர் இங்கே 1 யோவான்ல பேசுறாரு. ஆனா வேற யாரும் இதை பத்தி பேசல. யாரு? பேதுரு பேசல, அப்போ யாக்கோபு பேசல, எங்கேயும் சொல்லப்படலை. ஆனால் பவுல் தான் இதை பற்றி பேசுகிறாரு. இப்போ சொல்கிறாரு, கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி அப்படிங்கிறார். இப்போ அந்த ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தின்படி என்னை யார் ஆக்கியிருக்காரு? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிங்கிறார். நான் எதற்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன்? இந்த ஜீவனை பற்றிய நற்செய்தி அறிவிப்பதற்காக. இதை அப்படியே கொண்டு போய் தீத்துக்கு வாங்களேன். தீத்து 1:3 வாசிங்க. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்த தீத்து 1:3. பொய்யுரையாத தேவன் ஆதி காலங்கள் முதல் நித்திய ஜீவனை நித்திய, எல்லாரும் சொல்லுங்க, பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல், பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தம் பண்ணி, சொல்லுங்க, நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கை பற்றிய தேவபக்திக்கு ஏதுவான. இப்ப இந்த நித்திய ஜீவனை குறித்தான காரியங்களை அறிந்து அதனால் வருகிற நம்பிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன உண்டாகுது அப்படின்னா, தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு. சொல்ற புரியுதா உங்களுக்கு? இப்ப எப்ப தேவ பக்தி நமக்குள்ள உண்டாங்க அப்படின்னா, இப்பொழுது ஆண்டவருக்கு உகந்தவர்கள் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்ற போறாரு. எப்படி? இந்த சவுலுடைய இருதயம், அவன் வேறே இருதயம் உள்ளவனாய் மாறுவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள. அந்த மாதிரி உடனே அவனுக்குள்ள வேற இருதயத்தை ஆண்டவர் கூட ஆவியை கொடுத்தாங்கிறத அதை வச்சுட்டு இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை. இதெல்லாம் எப்ப சாத்தியமாக அப்படின்னா, நித்திய ஜீவனை குறித்தான வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்தான நம்பிக்கை நமக்குள்ள வரும்பொழுது என்ன உண்டாகுது அப்படின்னா, தேவ பக்தி. அப்போ உலகத்தில் உள்ளவங்களா அது நீங்களே போய் கேட்டுங்க. லேசா பக்கத்தில் யாரோ பாசு தான் சுரண்டி பாருங்க. என்னை சுரண்டி இல்லை, அது மாதிரி யாரோ அவங்க வீட்டுக்கு வர்றாங்கல்ல, அவன் லைட்டை சுரண்டி பாருங்க, தெரியும் தேவ பக்தி என்ன.
புரியுதா உங்களுக்கு? அப்ப எப்போ நமக்குள்ள தேவ பக்தி அப்படிங்கிற வரும் அப்படின்னா, தேவனுடைய தன்மையுடைய உண்மையான பக்தி. பக்தியின் வேஷம் அந்த அந்த இந்த மாதிரி இப்படிச்சிப்பா இதெல்லாம் போட்டுட்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படின்னா நீங்க தேவபக்தி நினைச்சிடக்கூடாது. ரப்பர் செருப்பு போட்டுட்டு வந்தா தேவபக்தி நினைச்சிடக்கூடாது. அப்ப உண்மையான தேவபக்தி அப்படின்னா, நீங்க சுரண்டுனாலும் நீங்க திட்டுனாலும் நேசித்து ஏற்றுக்கொண்டு அதை குறித்து சரியான காரியங்களை அறிந்து சரி அப்படிங்கிற அந்த பாருங்களேன். நீங்கள் பவுல் சொல்றாரு, உங்களால் நான் குறைவாய் அன்பு கூறப்பட்டாலும் உங்களுக்காக நான் செலவு பண்ணப்படவும் நான் பிரயாசப்படுறேன் அப்படிங்கிறார். இதுதான் தேவபக்தி. நான் யோசிச்சு பார்த்தேன், நைட்டு இந்த வசனத்தை வாசிச்சு, சரி யார் நமக்கு என்ன கொண்டாடின பேசுறான்னு கொண்டாடின நமக்கு தேவையான பவுலே சொல்றாரு, உங்களால். ஏங்க பவுல் யாருங்க? எவ்வளோ பெரிய மனுஷங்க, எவ்வளோ பெரிய வெளிச்சத்தை அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கொரிந்து சபைக்கு 2 எழுதுறாரு, உங்களால் நான் குறைவாய் அன்பு கூறப்பட்டாலும் உங்களுக்காக நான். இதான் தேவபக்தி. இப்போ கூப்பிட்டு இப்போ சொன்னீங்களோ அவங்களுக்கு கட்டணும் அப்படின்னா இது வேலைக்காது. என்னைக்காக உங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் செஞ்சாலும் கொஞ்சம் அப்படி மாறியாக இருப்பேன் அப்படின்னு பாட்டில் ரைட்டு அப்படி போயிட்டே இருப்பேன், எல்லாம் காலப்போக்கில் சரியாயிரும். அப்போ இந்த ஜீவனை பற்றிய நம்பிக்கை, எனக்குள்ள அந்த ஜீவன் இருக்குது, அந்த ஜீவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தருது அப்படிங்கிற அதை குறித்து நீங்கள் நம்பி அதை அறிகிற பொழுது அது என்ன செய்தான், தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு. இப்போ இந்த சத்தியம் அறிகிற அறிவு என்ன செய்யுது, நமக்குள்ள தேவபக்தி. என்ன சத்தியம்? ஜீவனை பற்றிய சத்தியம். இது என்ன செய்யுது, நம்மளை தேவபக்திக்கு எதுவாய் நம்மளை மாற்றுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஜீவனை பற்றிய அறிவு நமக்குள்ள வரும் பொழுது விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. இந்த ஜீவனை அறிய 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 நீங்கள் தேவபக்தியாகவும் இருப்பீங்க, அடுத்து உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசமும் பெருக ஆரம்பிக்கும். இந்த விசுவாசம் பெருகும் பொழுது நீங்கள் மலைகளை பெருக்கத்தக்க மாபெரும் சக்தி உடையவர்களாய் நீங்கள் மாற ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு முன்பாக யாரும் என்ன செய்ய முடியாது. கதை அடைக்க சொல்லும்ல, அவனுக்கு வந்திருக்கு எனக்கு வரல, அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ண சொல்ல, எவரும் உங்களை என்ன செய்ய முடியாது. உங்களுக்கென்று கர்த்தர் திறந்திருக்கிற வாசலை ஒருவராலும் அடைக்க முடியாது. சொல்லுங்க, அவர் எனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார், ஒருவரும் அதை பூட்ட முடியாது. சொல்லுங்க, தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. அப்ப இந்த ஜீவனை பற்றிய காரியத்தை அறிய 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 இது நம்மளை எங்கே கொண்டு போகுது அப்படின்னா, தேவபக்தி உள்ளவர்களாய் நம்மளை மாற்றுகிறது. அது மாத்திரமல்ல, நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அது வர்த்திக்க பண்ணுகிறது, பெருக செய்கிறது. அதான் சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டு உண்டாகும்படி. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவன் கட்டளைப்படி எனக்கு ஒப்புவிக்கிட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தை, அந்த வார்த்தை இந்த குறித்த காரியத்தை ஏற்ற காலத்திலே எனக்கு என்ன செய்தாரு, வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறார். அப்ப பவுல் ஹோல் நிருபங்கள்லையும் எதை ஹைலைட் பண்ற, நிறைய சொல்லியிருக்கிறாரு, ஆனா எதை ஹைலைட் பண்ற பாருங்களேன். இப்ப சொல்றேன், ஆதியாகமத்தில் ஆண்டவர் மனுஷனை படைச்சு அவனை தன்னை போலவே இந்த பூமியில ஆண்டவனாய் ஆளுகிறவனாய் வைப்பதற்கு அவனுக்குள்ள வச்சதான் ஜீவன். இப்ப அந்த ஜீவன்ல தான் அவன் இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதை பிசாசு மோசம் போக்கி விட்டான். இப்ப அதே ஜீவனை மறுபடியும் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த ஜீவனை பெற்று நாம எப்படிலாம் வாழ்வோங்கிறது தான் அடுத்து வர்ற வாக்குத்தத்தங்கள் எல்லாம். அப்ப அடிப்படையா இருக்கிற இந்த சத்தியத்தை நம்ம அறியாதனால நிறைய காரியங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம முயற்சியிலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நிறைய காரியங்கள் இழந்துகிட்டு இருக்கிறோம், நஷ்டப்படுறோம், சேதப்படுறோம். ஆனா இந்த ஒன்றை நீங்க சரியா அறிஞ்சு இதையே நீங்க பேசி பிடிச்சிட்டீங்க அப்படின்னா 2026 சொல்றேன், உங்க வாழ்க்கை எழுதி வச்சுங்க. உங்களுக்கு வருகிற உயர்வு, உங்களுக்கு வருகிற மேன்மை, நீங்கள் அடைய போகிற எல்லா காரியத்தையும் தடுக்கிறது உலகத்துல எவராலையும் முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கு, தேவனுடைய ஜீவன் இருக்கு. நீங்க போயில சொல்லிட்டே போவீங்க, அது வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஒருவரும் உங்களை ஏத்து நிக்க முடியாது. ஏன்னா நான் நீங்க வீட்டில் போய் 45 எடுத்து வாட்சி பாருங்களேன். நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாமல் திறந்தே இருக்கும்படிக்கு சொல்லி அடிச்சுறாரு, ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அப்படிங்கிறார். அப்ப இந்த ஜீவன் நம்மளுக்குள்ள வளர்ந்து பெருகி நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்மளை சுற்றி இருக்கு எல்லாருடைய இடைக்கட்டுகள் அப்படின்னா பலனெல்லாம் அற்று போகும்படி கர்த்தர் செய்வார். அப்ப இங்க பவுல் சொல்றாரு, இந்த ஜீவனை பற்றிய நம்பிக்கை, தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிய அறிவும் விசுவாசமும் நமக்கிடத்திலே பெறுகிறது. அதுக்காகத்தான் ஏற்ற காலத்திலே இது என்ன செய்தார், எனக்கு வெளிப்படுத்தினார், அதுக்கு நான் ஊழியக்காரன் அப்படிங்கிறத பவுல் சொல்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில
நமக்குள்ள இருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்துவம் என்னெல்லாம் சொல்லுதுங்கிறத அதான் உங்களை பேசிக்கிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் இதை அறிந்து இதை பேச 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 ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் எந்த தீமை எந்த விளைவினும் அணுகாது. நீங்கள் ஒரு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அப்படி சொல்ல பாருங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படியே இருக்கும், தெளிந்த புத்தியுள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். சொல்றாரு, என்ன நீங்க பைத்தியம் என்றீங்களா? நான் தேவனுக்காக பைத்தியம்டா அப்படிங்கிறார். சரி, தெளிந்த புத்தியுள்ள என்று அது உங்களுக்காக அப்படிங்கிறார். என்ன நீ பைத்தியம் நினைச்சிட்டு போ, நான் தேவனுக்காக பைத்தியமா இருக்கிறேன் அப்படிங்கிறார். என்ன பைத்தியம் அப்படின்னா அடுத்த வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவினுடைய அன்பு சொல்றாரு, எதற்காக நான் உங்க பார்வையில் பைத்தியக்கார மாதிரி தர்றேன். இப்ப இந்த மாதிரி அவரை உயிரோடு விசுவாசிக்க அறியாமல் இருப்பான் அப்படிங்கிறத நிறைய பேர் ஏற்றுக்கொள்றதே கிடையாது. அதனால தான் இவங்க சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் இழந்துட்டு பறி கொடுத்துட்டு கத்தர் கொடுத்தாரு, கத்தருக்கு பிரியமான எடுத்துக்கிட்டாரு, இப்படி பேசிக்கிட்டே கலந்தளிக்கிட்டு உட்காந்துருக்குறான். ஆனால் இங்கே அப்போ பவுல் சொல்றாரு, என்ன நீ பைத்தியக்காரன் என்றியா? நான் கிறிஸ்துக்கா பைத்தியக்காரன். என்னைய எப்படி சொல்றாரு அந்த வசனத்துல? என்னைய தெளிந்த புத்தி உள்ள உனக்கு நான் தெளிந்த புத்தி உள்ளவன் அப்படி அப்படி சொல்றாரு. கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏன் நான் பைத்தியமா இருக்கிறேன் அப்படின்னா, ஒருவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஏன் அப்படின்னா, எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்று சொல்லுங்க. கிறிஸ்து எனக்காக மரித்ததுனாலே நானும் அவரோடு கூட நினைச்சிட்டேன், மரிச்சிட்டேன் அப்படிங்கிறார். ஆல்ரெடி நீங்க யார் அப்படின்னா மரித்தவர்கள். எதுக்கு? இந்த பாவம் தான் உங்களுக்கு மரணத்தை கொண்டு வந்துச்சு. அந்த பாவத்துக்கு நீங்க யாரா இருக்கிறீங்க? மரித்தவர்களாக இருக்கு சொல்றாரு. ஏன் நான் பைத்தியம் பிடிச்சவனா இருக்கிறேன்? ஏன் எனக்கு இந்த காரியம்? கிறிஸ்துவின் அன்பை நெருக்கி ஏவுதலா என்னை சும்மா இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறார். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா சொல்றாரு, எல்லாருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து சொல்லுங்க. பிழைத்திருக்கிற நான், எல்லாரும் சொல்லுங்க, பிழைத்திருக்கிற நான் எனக்காக பிழைக்காமல் எனக்காக மரித்து எழுந்தவருக்கென்று நான் பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்லி அடுத்த வசனம் சொல்றாரு. ஆகையால் இது முதற்கொண்டு ஒருவனை மாம்சத்தின்படி நான் அறியேன். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தோம். ஒருபோதும் அவர் என்ன செய்ய மாட்டேன், அறிய மாட்டேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சொல்லுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், புதிய படைப்பாய் ஆகிறான். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன. அப்ப எந்த வியாதி வேதனை மரணம் மனிதனை பயமுறுத்தி கொண்டிருந்ததோ அது எல்லாம் நம்மளை விட்டு அகன்றது. இப்ப நான் யாரா இருக்கிறேன் சொல்லுங்க? நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் புதிய படைப்பாய் இருக்கிறேன், பழையவை ஒளிந்தன. சரி, நாளைக்கு இதே வசனத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா புது படைப்பு. அப்ப என்ன உங்களுக்குள்ள உண்டாகுது அப்படின்னா, நான் புதிதாய் படைக்கப்பட்டிருக்கிறேங்கிற இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்குள்ள போயிருச்சு அப்படின்னா இது என்ன செய்யாது, உங்களுக்குள்ள கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பீங்க. நான் சொல்றேன், இதை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நாளும் உங்களை சுற்றி இருக்கிற யாரையும் நீங்க இழக்க மாட்டீங்க. விட்டு பெப்ப கூடாது. புரியுதா உங்களுக்கு? இது மாபெரும் காரியம். இதை நீங்க போய் வாயத்தரம் சொல்லுங்க. நல்ல வார்த்தை உட்காந்து வாசிங்க, உட்காந்து புறணி பேசி உட்காந்து காலம் தள்ளிக்கிட்டு இருக்க கூடாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான் இந்த நிருபங்களை எடுத்து வாசிச்சு பாருங்க, ஜீவனை அடிச்சு பாருங்க, அடிச்சு பார்த்து எடுத்து அது பேசிக்கிட்டே இருங்க. ஒரு 10 வார்த்தை எடுங்க, 10 வருஷத்துக்கு எடுக்க மாட்டீங்களா, எடுத்து பேசுங்க. அப்படி பேச 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 நீங்க யார் அப்படிங்கிறாரு, நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாய் புதிதாய் படைக்கப்பட்டவர்கள். நம்மெல்லாம் புதிய சிருஷ்டி அப்படின்னா படைக்கப்பட்டவர் அப்படிங்கிறார். அப்ப அதான் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்காக பைத்தியமா இருக்கிறேன். ஏன் அவர் அன்பு நெருக்கி ஏவுகிறது. ஒருவர் மறிக்க எல்லாரும் மரித்தார் என்று, ஒருவர் பிழைத்திருக்க எல்லாரும் பிழைத்திருக்க என்று எழுதியிருக்கிறபடி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய படைப்பாய் மாறுகிறான். அப்ப எப்படி நீங்கள் நான் இயேசு மரித்ததுனால அவருடைய மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டிருக்கிறோம், உயிர்த்தலின் சாயல் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப உயிர்த்த கிறிஸ்து என்ன செய்யல, மரிப்பதில்லை, உயிர்த்தலின் சாயலில் இணைக்கப்பட்டு. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். எங்க இருக்கு? ரோமர் 6:4-5. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. சொல்லுங்க, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நானும்
புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய, இப்ப எனக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அந்த புதிதான ஜீவனை பெற்று நடந்து கொள்ளும்படி அவருடைய, அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன். நெக்ஸ்ட், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படும். அப்ப ஞானஸ்தானத்தினால கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டீங்க. அவருடைய மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டிருக்கிறானால் உயிர்த்தெழுதலின் சாயல் இணைக்கப்படும். இதான் விசுவாசம். அதான் கடந்த நாட்கள் சொன்னேன், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். என்ன விசுவாசம்? நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். விசுவாசி என்ன அர்த்தம்? இதாங்க விசுவாசி. சும்மா சர்ச்சுக்கு ஒரு நாள் விசுவாசி அல்ல. என்ன விசுவாசம்? நான் அவருடைய மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்ட, நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். உயிர்த்த கிறிஸ்து ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தராய் அவர் சதாகாலங்கள் இருக்கிறாரு. அவருடைய சாயல் இணைக்கப்பட்ட என்னை இந்த உலகத்தில் உண்டான எந்த காரியமும் சேதப்படுத்த முடியாது. அவ இந்த சத்தியத்தை தான் பவுல் சொல்றாரு, அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம் அல்லவா அப்படிங்க. அப்ப நீங்கள் நானும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிற நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்பேன். இதை சொல்ல 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 அந்த ஜீவன் உங்களுக்குள்ள பாய 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 உங்களுக்குள்ள இருக்கிற குறைகள் பலவீனங்கள் எல்லாம் டெலிட் ஆகிட்டே இருக்கு. உங்களை விட்டு ஒரு பெரிய மாற்றம், உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். நான் கண்ணா கவனிங்க, நீங்கள் வரும்போது மூஞ்சி தொங்க போட்டு வரக்கூடாது, குனிஞ்சிக்கிட்டு வரக்கூடாது, சிங்க மாதிரி நிமிர்ந்து வரணும். தெருவில் போகும்பொழுதே சிரிச்ச முகமாக அடிக்கணும். என்ன செவலிக்கடையில் கொண்டு சிஸ்டர் இறக்கி விட்டு பின்னாடி பெப்பன்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த என்ன சொல்கிறது, இந்த உலகத்தை மாதிரி நிற்கக்கூடாது. நீங்கள் உங்களை பார்த்தாலே அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த 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 வெளிச்சம் கிறிஸ்துவின் முகத்துள்ள மகிமையின் அறிவாய ஒளி உங்கள் இதயத்தில் அப்படி உதிச்சிருச்சு அப்படின்னா அது வெளியில் அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிடும். எப்பொழுதும் சந்தோஷமா நிறைவா மகிழ்ச்சியா நீங்கள் வாழணும். அதுக்கு தான் இதை நான் உங்களுக்கு போச்சு விட்டுக்கிறேன். ஒரு நாள் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி போச்சு இப்படி போச்சு போதும், நம்ம இழந்ததெல்லாம் போதும். இனி எதையும் நம்ம இழக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை. நான் ஒருவரையும் சாகிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் எத்தனை பேர் நீங்கள் சொல்றீங்கன்னு தெரில, சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், நீங்கள் நல்லா வந்துடுவீங்க. நான் சொல்கிறேன், இதை நீங்கள் சொல்லுங்கள். டாக்டருக்கு ஒரு நாளைக்கு 8 மாத்திரை கொடுத்தானா கழுக்கு புழுக்கு முழுங்கிட்டு செய்யக்கூடாது, வந்து சத்தமாக உட்காந்துக்க கூடாது. இந்த ஜீவனை பேச 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 அது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களை டேமேஜ் பண்ண நினைக்குதோ அதையெல்லாம் அவங்கள விட்டு அப்புறப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா வார்த்தையில் உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. இந்த ஜீவனை பேச 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 ஒரு நாளும் ஒரு வியாதியும் உங்களை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. நீங்கள் யார்? உயிர்த்தலின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள். அப்ப உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை. அப்ப அவர் எப்படி ஆளுகிறாரோ அதே நாமும் இந்த பூமியில ஆளுவோம் அப்படிங்கிற சொல்றார். நல்லா கவனி. அப்ப இந்த சாவுங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னு பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் மெத்துசுவாலான்னு ஒருத்தர் இருக்கிறான். இப்ப இவன் 969 வருஷம் உயிரோடு வந்திருக்கிறான். 900 இவன் தான் இருக்கிற ஹையஸ்ட். 969 வருஷம் எப்படி இருந்தான் யோசிச்சு பாருங்களேன். அப்ப நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி ஆதியாகமத்துல இவன் என்ன செய்யறான், 969 வருஷம் உயிரோட வாழ்ந்தான். எப்படி அப்படின்னா, இவனுக்குள்ள இந்த பாவம் அப்படிங்கிறது இருந்துச்சு, ஆனா தெரியாது. என்னைக்கு நியாயப்பிரமாணம் வந்ததோ அன்றைக்கு தான் பாவம் என்னதுன்னு தெரிய வந்துச்சு. அந்த நியாயப்பிரமாணம் வந்ததுனால பாவம் நமக்குள்ள உயிர் கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. உயிர் கொண்டதுனால மனுஷன் என்ன செய்யுது, அதை பயன்படுத்தி மனிதனை கொன்றது அப்படின்னு நான் பார்க்குறோம். அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அப்ப இதெல்லாம் வசனத்திற்கு உங்களுக்கு தெரியும். அப்ப எந்த பாவம் மனிதனை கொண்டுச்சோ அந்த பாவத்தை இயேசு சிலுவையில் சுமந்துட்டார், கொண்டுட்டார். இப்ப எந்த பாவம் இருந்துச்சு ஆனா பாவம்னு தெரியாதனால அவன் 969 வருஷம் ஆரோக்கியம் வாழ்ந்திருக்கிறான். அவனை தொடர்ந்து எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா என்றைக்கு நியாயப்பிரமாணம் வந்துச்சோ அன்றைக்கு பாவம் மனிதனுக்குள்ள உயிர் கொள்ள ஆரம்பிச்சு. அது உயிர் கொண்டு மனுஷன் என்ன செஞ்சு அடிமைப்படுத்தி வஞ்சித்து அவனை பாதாளத்தை கொண்டு போயிடுச்சு. இப்ப அந்த பாவத்தை இயேசு சிலுவையில் சுமந்து நமக்கு உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவனை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொல்றேன், ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில் எதை குறித்தும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க, நல்லாவே இருப்பீங்க. அவ பழைய ஏற்பாட்டில் பாவம் இன்னும் தெரியாமையே ஒரு மனுஷன் 969 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். நம்முடைய முன்னோர்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. நீங்கள் நான் எப்படி அந்த மாதிரி வாழ முடியுமா முடியாதா? சொல்ல முடியுமா முடியாதா? சொல்லுங்க. அவருடைய உயிர்த்தெழும் சாயலில்
நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது. அந்த ஜீவன் எனக்குள்ளே பரிபூர்ணப்படுகிறது. அந்த ஜீவன் எனக்குள்ளே பரிபூர்ணப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில் அறிந்து டெய்லி இதை பேசிக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ளே இந்த லைட் அடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்து கலங்க மாட்டீங்க. அது உங்களுக்குள்ள பெருக பெருக நீங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். இந்த உலகம் அப்படிப்பட்ட மனிதர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு நாம் எல்லாம் வந்துடணும். எப்படி தேவபுத்திரர்கள் அப்படின்னா எப்போ வருவாங்க? தேவபுத்திரர்கள் நீங்கள் தேவபுத்திரர்கள் எப்போ வெளிப்பட ஆரம்பிப்பீங்க அப்படின்னா இதெல்லாம் நமக்குள்ளே வரும் பொழுது தான். ஜீவன் வளர 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 இயேசு கிறிஸ்துவை போலவே நம்ம என்ன செஞ்சிருவோம்? வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அவர் போகிற இடமெல்லாம் எப்படி அவன் வல்லமை வெளிப்பட்டதோ அப்படி நம்மளோட வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். யாரும் நம்மளை ஏற்று நிற்க முடியாது. யாரும் நமக்கு ரொம்ப உண்டு செய்ய முடியாது. இந்த பூமியில் நான் வெற்றியாய் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டதான் நித்திய ஜீவன். அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. அதை உறுதிப்படுத்தும்படி ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை கடந்த வாரத்தில் பேசணும். அப்போ இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. மறுபடியும் இதை கேளுங்க. உங்களுக்குள்ள வாயை திறந்து ஜீவனை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் அந்த ஜீவன் உங்களுக்குள்ளேருந்து பெரிய மாற்றத்தை உண்டாக்க நாம் எல்லாம் நன்றாக இருப்போம். எல்லாரும் எழுமிண்டாம் ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் போகும்பொழுது எல்லாரும் ஆமென். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, ரோஃபேகா ரோஃபேகா நோய்கள் நீக்கினி, ரோஃபேகா ரோஃபேகா நோய்களை நீக்கினி, ரோஃபேகா ரோஃபேகா நோய்கள் நீக்கினி, ரோஃபேகா ரோஃபேகா என் நோய்களை நீக்கினி, எல்ரோகி எல்ரோகி என்னை காண்பவரே, எல்ரோகி எல்ரோகி என்னை காண்பவரே, எல்ரோகி எல்ரோகி என்னை காண்பவரே, எல்ரோகி எல்ரோகி என்னை காண்பவரே. நல்ல கரங்களை தட்டி என்னை காண்கிறவரே, எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, ரட்சிப்பின் கண்மலையே. சொல்லுங்க, குமாரனை உடைய நான் ஜீவனை உடையவனாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்ட நான் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். ஆண்டவரை ஒவ்வொருக்குள்ளுக்கு இந்த ஜீவன் பெருகுவதாக, இந்த ஜீவனை குறித்த காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் கிருபை செய்தீர். உமக்கு நன்றி. எங்கள் கண்கள் இன்னும் பிரகாசம் அடையட்டும், எங்கள் கண்கள் இன்னும் பிரகாசம் அடையட்டும். ஆண்டவர் இந்த ஜீவனை பற்றிய காரியங்களை வாக்குத்தத்தத்தை நாங்கள் இன்னும் அறிந்து அறிந்து மகிமை மேல் மகிமடைந்து மறுமாக்கப்படத்தக்கதாய் என் ஆண்டவர் அனுக்கிற செய்யுங்க. நல்ல சுகபலம் தந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க. மழையோ பனியோ வெயிலோ ஒன்றும் என் பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது. கர்த்தரை சொல்லுங்களா, கர்த்தர் எனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்கிறான். கமான், கர்த்தர் எனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்கிறான். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயல்களை வரிப்பேன். எனக்கு எதிராய் ஒரு வழியா வருகிறவர்கள் எனக்கு முன்பாக 7 வழியாய் ஓடுவார். கர்த்தராகிய இயேசு இரக்கம் கிருபையும் பிதாவே என்னுடைய அன்பும் ஆவியானவருடைய சமான சந்தோஷமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.